டெல்லியின் புதிய முதலமைச்சராக அதிஷி தேர்வு. அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்தில் நடைபெற்ற ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ஒருமனதாக முடிவு. டெல்லியில் ஆட்சி அமைக்க இன்றே உரிமை கோருகிறார் அதிஷி. ஆளுநரிடம் கெஜ்ரிவால் ராஜினாமா கடிதத்தை அளித்தவுடன் நடவடிக்கை என ஆம் ஆத்மி அறிவிப்பு. தன் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நன்றி. கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் வழங்கிய ஜாமீன் மத்திய அரசுக்கு கிடைத்த மிகப்பெரிய அடி எனவும் அதிஷி பேட்டி. வருகின்ற 26, 27ஆம் தேதிகளில் கூடுகிறது டெல்லி சட்டப்பேரவை. அதிஷி தனது பெரும்பான்மையை நிரூபிக்கும் வகையில் சபாநாயகர் அறிவிப்பு. பிரதமர் மோடியின் 74வது பிறந்த நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து. அமித் ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பாஜக மூத்த தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பிறந்த நாள் வாழ்த்து. உடல் நலத்துடன் நீண்ட ஆயுள் வாழ வாழ்த்துவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்த நாள் வாழ்த்து. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் எக்ஸ் தளத்தில் வாழ்த்து தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு நடிகர் ரஜினிகாந்த் பிறந்த நாள் வாழ்த்து. நல்ல ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க பிரார்த்திக்கிறேன் எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. பிரதமர் நரேந்திர மோடிக்கு அண்ணாமலை, பாமக நிறுவனர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் பிறந்த நாள் வாழ்த்து. உடல் நலம், மகிழ்ச்சி, நீண்ட ஆயுளுடன் வாழ வாழ்த்துவதாக தவேக தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாள். சென்னை அண்ணா சாலையில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. சேலத்தில் பெரியாரின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாள் கொண்டாட்டம். சென்னை எழும்பூரில் உள்ள பெரியார் சிலைக்கு தவேக தலைவர் விஜய் மாலை அணிவித்து மரியாதை. அதிமுகவில் அனைவரும் ஒன்றிணையும் காலம் வெகு தொலைவில் இல்லை. சென்னை நுங்கம்பாக்கத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. முதலமைச்சரும் திருமாவளவனும் சேர்ந்து நடத்தும் நாடகம்தான் மது ஒழிப்பு குறித்த பேச்சு. வெளிநாட்டு பயண தோல்வியை மறைக்கவே இந்த நாடகம் நடத்தப்படுவதாகவும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சனம். மத்திய அரசின் பங்கை இருட்டடிப்பு செய்துவிட்டு எதுவுமே செய்யவில்லை என பழி போடுவதா? மத்திய அரசு பாராமுகம் காட்டுவதாக தமிழ்நாடு அரசு பொய் தகவலை பரப்பி வருவதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. ஐநூறு மது கடைகளை மூடுவோம் என கூறிய திமுக 1000 கிளைகளை திறக்க அனுமதி அளித்துள்ளது. பாஜக மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா சாடல். மத நல்லிணக்கத்தை சீர்குலைப்பதுதான் மத்திய பாஜக அரசின் நோக்கமாக உள்ளது. கோவில்களை அரசிடமிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்ற நிர்மலா சீதாராமனின் கருத்துக்கு செல்வ பெருந்தகை கண்டனம். சட்டப்பேரவையில் பொய்களை மட்டுமே கூறும் ஒரு அரசாங்கத்தை பார்க்கிறேன். விளம்பரம் தேடுவதில் மட்டும் தான் முதலமைச்சரின் நோக்கமாக உள்ளது என்றும் வி.கே. சசிகலா பேட்டி.
சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தயங்குகிறார். கணக்கெடுப்பு தாமதத்தால் தமிழகத்தில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கு ஆபத்து வந்துவிட்டது என்றும் அன்புமணி பேட்டி. உலக தரம் வாய்ந்த மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி தொழிற்சாலை காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளைப்பாக்கம் சிப்காட் தொழிற்பூங்காவில் ரூபாய் 640 கோடி மதிப்பில் அமைகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் மூளையாக செயல்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்களை விசாரிக்க வேண்டும். பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் முதலமைச்சரின் தனி செயலாளரிடம் கோரிக்கை மனு. கூலி புகையிலை பொருட்களை பாதுகாப்பற்ற உணவுப் பொருள் என அறிவித்து இந்தியா முழுவதிலும் தடை செய்யலாமா? வழக்கில் ஹரியானா, கர்நாடகா மாநிலங்களைச் சேர்ந்த புகையிலை தயாரிப்பு நிறுவனங்கள் எதிர்மனுதாரராக சேர்த்தது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. மகாவிஷ்ணு சொற்பொழிவுக்கு அனுமதி வழங்கிய சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடம் பணி இடமாற்றம். தலைமை ஆசிரியர் விளக்கம் அளித்திருந்த நிலையில் பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை. நெல்லையில் இருசக்கர வாகனம் மீது டேங்கர் லாரி மோதி கோர விபத்து. குழந்தை உட்பட 4 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழப்பு. கேரளாவில் அதிகரிக்கும் நிபா வைரஸ் எதிரொலி. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கேரளா எல்லைப் பகுதிகளில் சோதனைச் சாவடிகள் அமைத்து மருத்துவ குழுவினர் ஆய்வு. மதுரை தனியார் மகளிர் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3ஆக உயர்வு. தீ விபத்தில் படுகாயமடைந்த வார்டன் புஷ்பா சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. பெரம்பலூரில் ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக ஊழியர்கள் சாலை மறியல் போராட்டம். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற போராட்டத்தால் போக்குவரத்து பாதிப்பு. காஞ்சிபுரத்தில் ஊதிய உயர்வு கோரி சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் 8வது நாளாக வேலை நிறுத்தம். தொழிற்சங்கம் அங்கீகாரம், 8 மணி நேர வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் பகுதியில் நாய் தொல்லை அதிகரிப்பு. 2 குழந்தைகளை வெறிநாய் கடித்த நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. சென்னை பெரும்பாக்கம் குடியிருப்பு பகுதியில் துணை ஆணையர் தலைமையில் 300 போலீசார் அதிரடி சோதனை. தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டம் உள்ளதா என சோதனை நடத்தியதால் பரபரப்பு.